ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம நல்வேலை கீரையை பொரியல் செய்ய போகிறோம். இது உடம்பு வலி, சளி அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இது நாள்பட்ட தோல் வியாதிகளை சரி செய்யும். இது நம்ம எப்பயும் கீரை செய்கிறோம்ல, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இது ஏற்கனவே நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். உங்களுக்காக ஒரு டைம் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க. இது தெரியாதவங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செடி மட்டும்தான் இவ்வளோ பெருசு நல்லா வளரும். நான் மேலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் செடியோட பாகங்களை மட்டும். மீதி தண்டை விட்டுட்டு வந்துருக்கிற மறுபடியும் தலையிட்டோன்னு. இதை நம்ம கிள்ளிக்கலாம். அந்த இலையை மட்டும் பெரிய பெரிய இலையாக இருக்குல்ல, இதை மட்டும் கிள்ளி போட்டோம்னா போதும் கீரை வதக்கிறதுக்கு. வாங்க, இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள்னால் நம்ம எப்பயுமே வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போடுவோம்ல, அதுதான். அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த செடி மாதிரியே இன்னொரு செடி காய் வைக்கும். அது நாய்க்கடுகு செடின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய செடியாக வளராது. இந்த அளவுக்கு வாதெல்லாம் விட்டு, அதாவது இந்த மாதிரி கிளைகளோட பெருசாக வளராது. அந்த செடி குள்ளத்தன்மையோட தான் வளரும். அது இந்த விட இலைகள் சின்ன சைஸில் தான் இருக்கும், பெருசாக வராது. இது நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா இது நல்லா இன்னும் கூட இந்த இலையெல்லாம் ரொம்ப பெருசாக வரும். ஆனால் இதனோட பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம புதினாவுக்கெல்லாம் ஒரு வாசம் வருதுல்ல, அந்த மாதிரி இந்த செடிக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்மெல்லு வரும். அது ஒரு மாதிரி இருக்கும், புதினா மாதிரி இருக்காது, வேறு மாதிரி வரும், ஸ்மெல் வரும். ஆனால் கீரை வதக்கினா நல்லா தான் இருக்கும். வாங்க, இந்த இலையை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த இலைகளை இந்த மாதிரி மட்டும்தான் கட் பண்ணி கையில் எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த இலையெல்லாம் இப்படி இயற்கையாக வரதுனால இது ஓட்டை உளுந்து தான் இருக்குது. இதுக்கெல்லாம் மருந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தானாக வந்த செடி தான் அது. எங்கள் காய் செடியோட பக்கத்தில் இருந்துச்சு. இதுக்கு தண்ணி இருந்ததுனால இந்த மாதிரி வந்துருக்குது. இதே வெய்ய காலத்தில் இந்த செடியெல்லாம் வராது. மழை பெய்கிற சீசனில் மட்டும்தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வதக்குறோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த இலைங்களை. இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம நல்வேலை கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெருசாக போட்டோம்னா பெரிய பெரிய இலையாக வரும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், சின்ன இலையும் இருக்குது. நம்ம கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த சின்ன இலையும் பறிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு பெரிய இலையே நிறையா இருந்ததுனால நான் சின்ன இலையை விட்டுட்டேன். இந்த கீரையை இந்த மாதிரி கிள்ளும்போது நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கக்கூடிய ஒரு பிசுப்பு தன்மை மாதிரியும் ஒரு மரன்னு ஒரு சொன மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே கையை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. இது கழுவுனோம்னா போயிடும். கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி ஆகும், அவ்வளோதான். ஆனால் உடனே கழுவுனோம்னா போயிடும். பாருங்கள், இந்த கீரையை இந்த மாதிரி நம்ம எப்போவுமே கீரை வாஷ் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம பிசையெல்லாம் கூடாது, சும்மா தான் அலசணும். இந்த மாதிரி அலசிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு டைம் கடைசியாக எடுக்கும்போது இதை இந்த மாதிரி அரிச்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றணும். மேலே அந்த பவுட்ரு மாதிரி ஒரு மெழுகு மாதிரி ஒரு இது இருக்கும், டஸ்ட்டு மாதிரி அந்த செடியில். ஏன்னா அதில் சொரப்பாக இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் படர்ந்து தான் இருக்கும், கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி மரப்போட. அதனால் இதை நம்ம 2-3 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்போ தண்ணி கொஞ்சம் வெள்ளையாக கிடைக்குதோ அப்போ கீரை வாஷ் ஆகிடுச்சு, நல்லா சுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்ப இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிகிற அளவுக்கு எடுத்து வேறு ஒரு பவுலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி வடிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் செய்யலாம். இந்த கீரை பொரியலுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இது ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த பூண்டை ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உளிச்சிட்டு தட்டி நம்ம எப்பயும் பொரியலுக்கு சேர்ப்போம்ல, அது மாதிரி சேர்த்துக்கணும்.
இது வந்து பச்சை மிளகாய் பிளந்து விட்டு போட்டுக்கலாம். ஏன்னா கீரை மூலிகை கீரைங்கிறதுனால ரொம்ப காரம் சேர்க்க வேணாம். இதுவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு முழுசாக போட்டாலும் போடலாம், இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இதை வந்து சும்மா கீறி விட்டு போட்டோம்னா போதும், காரம் அதிகம் தேவையில்லை. வாங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம கீரையை கட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு தேவையான வெங்காயமும் உளித்து கட் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணிவிட்டு. பூண்டு இடித்து வச்சுட்டோம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம். பச்சை மிளகாய் பிளந்து வரமிளகாயை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வாங்க இப்போ கீரையை தாளிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா சிவப்பாக வதக்கணும். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இதுக்கு வந்து கடுகு தாளிக்கிறவங்க தாளிச்சிக்கலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வேன் நான், அதனால் கடுகு போடல. கடுகு போட்டால் அது ஒரு கொஞ்சம் கஷ்டத்தன்மை மாதிரி இருக்கும். இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் எப்பயும், ஏன்னா கீரையிலேயே கொஞ்சம் உப்பு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டு லாஸ்ட்டாக பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நிறையா போட வேண்டாம், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். கம்மியாக போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு. நம்ம கீரை வதக்குனதையும் கம்மியாக தெரியுது பாருங்கள். இதுவே அளவுக்கு சரியான அளவு தான். இதில் கொஞ்சம் தண்ணி வருது. நம்ம இந்த கீரை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நான் உரலில் இந்த தேங்காய் இடித்தேன், அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுதான் ஊற்றிக்கிறேன். இந்த கரண்டியில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுறலாம், ஏன்னா அது வேகாமையே இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருவோம். இது நல்லா மணமாக இருக்கும் இந்த கீரை. நம்ம எல்லா கீரையும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இதுவும். இதில் என்னென்னா ஒரு வாசம் வரும். நம்ம புதினாவுக்கெல்லாம் வர்றதில்ல ஒரு மாதிரி வாசம், அதே மாதிரி இந்த கீரைக்குன்னு ஒரு வாசம் வரும். அது மட்டும்தான். அதுவுமே வணக்கினா நல்லா தான் இருக்குது. நான் அடிக்கடி சின்ன குழந்தையிலேருந்து சாப்பிட்ருக்குறேன். ஒரு சிலருக்கு இது கீரை க்ளீன் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த கீரை வந்து நம்ம மிளகு தக்காளி கீரை மாதிரி தான், கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கிறது தான். நம்ம இது கூட வந்து பருப்பு சேர்த்துக்கலாம், கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியறதுக்காக. இருந்தாலும் நான் எதுவுமே சேர்க்கல. இதில் நார்மலாக வதக்குறேன். இது வந்து குளிர்ச்சியானது, நம்ம பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். இந்த கீரை வந்து தோல் சம்மந்தப்பட்டது பிரச்சனைக்கு சரி செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து மேல் பூசாக தான் பூசணும். நம்ம குப்பைமேனி இலை மாதிரியே அரைச்சி மஞ்சத்தூள் போட்டு மேல் பூசாக பூசினோம்னா இந்த தோல் அரிப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கடைஞ்சிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கிறதுனால பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, வேறு எந்த கீரையோட இது சேர்த்து செய்யணுன்னு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க, இது மூலிகைக்காக மட்டும் குடிக்கிறவங்க ஒரு 10 இலை பறித்து நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி வச்சு கொடுப்போமோ அதே மாதிரி வச்சு கொடுத்துடலாம்.
மற்றபடி இந்த குழந்தைங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் அதேமாதிரி நம்ம சூப் வச்சே கொடுத்துர்லாம். குறைவான இலை போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வைக்கிறதுனால அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த உள்ளுறுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணும் அப்படின்னு, உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும். அது மாதிரி நிறைய பயனுள்ளது இருக்குது இது. நீங்களும் உங்கள் வீட்லேயோ இல்லை ஊர் சைடு கிடச்சிச்சின்னா ஒரு 10 இலையாவது சூப் வச்சு குடிங்க. நல்லா ஆரோக்கியமான கீரை. இதெல்லாம் வெளியில் மார்க்கெட்லாம் கிடைக்காது. இந்த காட்டு சைடில் அதுவாக தானாக வர்றப்போ தான். இந்த மழை காலத்தில் நிறையா வரும். இப்போ வந்து வெயில் காலத்தில் அங்கே செடி வச்சுருக்கிற இடத்துல ஒரே ஒரு செடி மட்டும் இருந்துச்சு இது. அதனால் நான் இது இன்றைக்கி பறித்து வணக்கிறேன். கீரை வந்து வெந்துருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து அகத்திக்கீரை சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு கீரை வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டது கம்மியாக சரியாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து கர்ப்பிணிகள் மட்டும் பெரியவங்கிட்ட ஆலோசனையோட கேட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா சாப்பிடாம கூட தவிர்த்துருங்க. ஏன்னா இது குளிர்ச்சியான கீரை தான், சாப்பிட்லாம். இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுன்னா வீட்டில் உள்ளவங்களாம் சங்கடம். அதனால் நீங்கள் கர்ப்ப காலத்தில் இதை தவிர்க்கிறது நல்லது தான். மூலிகை கீரைங்கிறதுனால காரம் கம்மியாக தான் செய்யணும். காரம் அதிகமாக போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கீரையிலே ஒரு மாதிரி ஒரு நமைச்சல் மாதிரி இருக்க தான் செய்யும். அதனால் இது வந்து நம்ம காரம் கம்மியாக போட்டு செய்கிறது தான் நல்லது. இந்த கீரை வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுதுனால இது நல்வேலை கீரைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த கீரையை அதிகமாக வந்து கிராமத்து சைடில் கேட்டிங்கன்னா வேளாக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. நல்வேலைன்னு சொல்ல மாட்டாங்க, வேளாக்கீரை தான் சொல்லுவாங்க எல்லா பக்கமுமே. அதனால் இது சரளமாக சொல்கிற பேர் வந்து வேளாக்கீரை தான். இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் சூப் வச்சு கொடுங்க. சூப்பு தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி வதக்குனா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தாராளமாக சாப்பிட முடியும். நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால இதையும் சாப்பிட்ருவோம். நான் செஞ்ச இந்த கீரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு வரேன்.